ஏசி தேட்ரு, கையில் குவாட்ரு. ஆல்கஹால், அதாவது சரக்கு, ஆல்கஹாலிசம், குடிபோதை, குடிப்பழக்கம், ஆல்கஹால் கன்சம்ஷன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டு இருக்கிறது தான். உங்களில் நிறைய பேர் சரக்கு ரெகுலராக அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லாட்டி சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற போது அடிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்களே, இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஆல்கஹால் ஒன் வே ஆர் தி அதர் வந்து கன்சியூம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கேள்விகள் வருது. பட் கேள்விகள் வருதா இல்லையோ, உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்கஹாலுங்கிறது கெடுதல் தாங்க. இது ஒன்றும் கம்மியாக அடித்தா பரவாயில்ல, அதிகமாக அடித்தா தான் தப்பு, எதுவுமே லிமிட் கீழே இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற பேச்செல்லாம் எடுக்கவே கூடாது என்னை பொறுத்த வரையில். பட் இருந்தாலும் நீங்கள் சரக்கு அடிக்கிறவங்களா இருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா ஆல்கஹால் உங்கள் பாடிக்கு என்ன பண்ணும், அதோட ஃபேட் பர்னிங் எஃபெக்ட்ஸ் என்னது, இப்போ சரக்கு அடித்தோன்னா வெயிட்டு போடுமா இன்னும் அதிகமாக, இல்லை வெயிட்டு குறைக்கலாமா சரக்கு அடித்து, இந்த மாதிரி கேள்விகள். அதுக்கப்புறம் உங்கள் வயிற்றுக்கு என்ன பண்ணுது ஆல்கஹாலு, அதுக்கப்புறமேல்ட்டு ரொம்ப முக்கியமாக இந்த ஆல்கஹால் நீங்கள் ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆல்கஹாலை எப்படி கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து தூக்கி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நோ மோர் ஷார்ட் கட்ஸ், நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். ஆல்கஹால் உங்கள் பாடியில் எப்படி ரியாக்ட் ஆகுது? 90% ஆஃப் ஆல்கஹால் நீங்கள் கன்சியூம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிவர் தாங்க மெட்டபலைஸ் பண்ணுது. ஸோ லிவரில் ஏடிஹெச் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆல்கஹாலை அசிட்டால்டஹைடாக கன்வெர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறமால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு டாக்ஸிக்கான காம்பவுண்ட். ஸோ இன்னமும் அது ப்ராசஸிங் ஒர்க் போகும். ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராசஸிங் நடக்கணும். ஸோ இன்னொன்று ஒரு என்சைமோட உதவியால் இது அசிட்டேட்டாக மாற்றிடுது, விச் இஸ் அ லாட் லெஸர் ஹார்ம்ஃபுல் தென் அசிட்டால்டஹைட். நம்ம லிவர் தான் ஆல்கஹாலை மெட்டபலைஸ் பண்ணிடுது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. லாங் டைம் எக்ஸ்போஜர் டு ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லிவர் ஃபெயிலியருக்கு போகும். அப்படியே இல்லாட்டினாலும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் அது கண்டிப்பாக வருங்க. ரொம்ப ஆபத்து இது. இப்போ பிரெயினுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிப்ரெசன்ட். இப்போ உங்களோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களை பயங்கர இர்ராஷ்னலாகவும் ஸ்லோவாகவும் டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய தப்பு பண்ணுற அளவுக்கு மாற்றி விடும். நீங்கள் என்ன ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னா, லாங் டைமில் நீங்கள் ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அப்படியே இல்லாட்டினாலும் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி இஷ்யூஸில் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணுற விதம் தான் என்னை பொறுத்த வரையில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் குடித்தோடனே இது வேலையை ஆரம்பிச்சிருது. உங்களோட கட் லைனிங்கை சிவியராக அஃபெக்ட் பண்ணி அல்சர்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வயிற்றில் இருக்கிற நல்ல கிருமிகள் எல்லாத்தையுமே அழிச்சிருதுங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் டிஸ்பயோசிஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணலாம். லீக்கி கட் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. ஆல்கஹால் அண்ட் ஃபேட் பர்னிங், நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு ஃபேட் லாஸ் இல்லைனா வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ஃபேட் பர்ன் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். இது வரைக்கும் நான் சொன்னதுலேயே நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்கஹால் எவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸுன்ட்டு. ஸோ அதனால் உங்கள் லிவர் ஆல்கஹாலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை மெட்டபலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸை மெட்டபலைஸ் பண்ணுறதை நிறுத்திடும். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து வர கேலரிஸ் டைரெக்டாக போய் ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருது. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 4 கேலரி, கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4 கேலரி, ஆல்கஹால் ஆனால் 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 7 கேலரி. நீங்கள் யாரும் 1 கிராமோடையும் நிறுத்த போகிறதில்ல, அதுக்கும் மேலே குடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற சரக்குகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான வெரைட்டியாக வருது. பியர் இருக்குது, வோட்கா இருக்குது, ரம் இருக்குது, அண்ட் ஒவ்வொரு ட்ரிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு கேலரிஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் மிக்சிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி, கொக்கோகோலா அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணி அதுலேருந்து வர சரக்கையும் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால எக்ஸசிவான கேலரிக் கன்சம்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடியில் ஃபேட் ஸ்டோர்ஸ் இன்னும் அதிகமாக ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆல்கஹால் குடிக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ப்ராப்பராக டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இதில் நிறைய பேருக்கு வந்து பசி வேறு அதிகமாகிறதுனால நிறைய கிரேவிங்ஸ் வந்து தேவையில்லாத விஷயங்களை அளவுக்கு அதிகமாக வேறு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆல்கஹால் நீங்கள் கப்புள் ஆஃப் டைம்ஸ் வீக் நீங்கள் குடிச்சிங்கனாலோ இல்லை கப்புள் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் மந்த்ஸில் குடிச்சிங்கனாலும் சரி,
டிராஸ்டிக்காக உங்கள் கேலரி இன்டேக் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வெயிட்டு கண்டிப்பாக போடுவீங்க குறைக்காமல் இருந்தீங்கனாலும். இது வெறும் கிரியேட்டின் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கோரோட கிரியேட்டின் வந்து ட்ராபிக்கல் டேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவரில் வந்துருக்கு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு, வேறு லெவல். இந்த கூல் ட்ரிங்க்கெல்லாம் குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லாட்டி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கணும், மசில் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிசர்ச் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் தாங்க வருது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிட்னி இஷ்யூஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரில் ட்ரை பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோட் SP10 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்டா, உடம்புக்கு கெடுதல் தான் அப்படின்னு தெரியுதுல, இருந்தாலும் நீங்கள் அடிக்கிறீங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்கங்கிற போது சரக்கை நம்ம எப்படி அடித்து கம்மி பண்ணிக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் அ வீக் நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷாட் அடிச்சிங்கனாலும் சரி, 10 ஷாட் அடிச்சிங்கனாலும் சரி, உங்கள் வயிற்றுக்கு கிடைக்கிற எஃபெக்ட்டு அதே மேட்டர் தான். ஏன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஒரு ஷாட்டாக இருந்தாலும் சரி, 10 ஷாட்டாக இருந்தாலும் சரி, இருக்கிற நல்ல கிருமிகள் எல்லாத்தையும் அடிச்சு விட்ரும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வாரத்தில் மல்டிபிள் டைம்ஸ் கம்மியாக குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாளில் நீங்கள் அடிக்க வேண்டிய சரக்கை அடித்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அடுத்த 2 நாளைக்கு உங்களோட கட் மைக்ரோ பாக்டீரியா கம்ப்ளீட்டாக அவுட்டு. அதுக்கப்புறமேல்ட்டு சரக்கு அடிக்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒரு 2 to 3 மணி நேரம் முன்னாடியே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கும் போது தயவு செஞ்சு கண்ட மேனிக்கு ஜங்க் ஃபுட்ஸை போட்டு அமுத்தாதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களால் ப்ராப்பராக டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ப்ரோட்டீனோடு நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனோ, முட்டையோ, சோயா சங்க்ஸோ, டோஃபு இந்த மாதிரி விஷயங்களோட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் பெட்டராகாது இருக்கும். உங்களுக்கு கேலரி கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். அடுத்ததாகவே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட கடைசி ட்ரிங்க்கை அடித்து முடிச்சிருங்க. நீங்கள் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே உங்கள் ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும். நீங்கள் 3 hours முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஸ்லீப் வந்து கம்மியாகிறதுனால அடுத்த நாள் உங்களுக்கு தேவையில்லாத கிரேவிங்ஸ் அண்ட் ஹங்கர் வராமல் இருக்கும். அடுத்த நாளே ப்ரோபயோட்டிக்ஸில் ரிச்சாக உள்ள மோர், தயிர், ஃபர்மெண்டட் வெஜிடபிள்ஸ் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற நல்ல கிருமிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதில் இருக்கிற பாலிஃபீனால்ஸ் அண்ட் ஃபைபர் தான் உங்களோட குட் கட் மைக்ரோ பாக்டீரியா சாப்பாடாக சாப்பிட்டு வளரக்கூடிய விஷயங்கள். ஓகே, இப்போ சரக்கு அடிக்கிறத கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் லாய்க் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் ஒரு 2 ட்ரிங்கோடு நிறுத்திப்பேன், நான் இல்லை ஒரு 3 ட்ரிங்கோடு நிறுத்திப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை வந்ததுனாலே கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்தில் நீங்கள் 10 தடவை சரக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நம்ம 8 எப்படி மாற்றலான்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ட்ரிங்க்ஸ் மேட்டரில் எத்தனை தடவை ஒரு மாதத்தில் குடிக்கிறீங்கிறது மேட்டர். அதை நீங்கள் கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஓவரால் உங்களோட ஆல்கஹால் கன்சம்ஷனும் கம்மியாகும். சரி, இப்போ நீங்கள் வந்து சரக்கு அடிக்கிறத எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிற இடத்துக்கே வந்துட்டிங்கன்னா சூப்பருங்க. நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயந்தான் இது. ஸோ எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஜிம்முக்கு போங்க, இல்லை எனி டைப் ஆஃப் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுங்கள். உங்களை ப்ராப்பரான டயட்டு சாப்பிடுங்க. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு மனுஷன் வந்து அவனை தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அவன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறானாலே ரொம்ப அது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையை பண்ணிவிட்டு சும்மா ஒரு போதை அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சரக்கை போட்டு கண்டத்தை சாப்பிட்டா பயங்கரமான கில்ட் கான்ஷியஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமைஸ் மட்டும் பண்ணுறதில்ல, சரக்கு அடிக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு யோசிக்கிற ஆளாக மாறிடுவீங்க. ஸோ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யர் ஹெல்த். ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் இஸ் அ மஸ்ட். அதுக்கப்புறமால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குரூப்போட நீங்கள் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அந்த குரூப் கிட்ட, இல்லை நான் சரக்கு அடிக்கிறத குவிட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. குவிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்ல தேவையில்ல. குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பை யுவர் சாய்ஸ். சரிங்களா? ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா நல்ல ஃப்ரெண்டு குரூப்பு அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸ், அவங்க அடிக்கிறாங்கன்னா அடிச்சுட்டு போட்டோம், நீங்கள் அவங்களுக்காக அறிவுரை சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை. பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக உங்களை கூப்பிடுறத நிறுத்திடணும்.
அப்படி அவங்க கூப்பிடுறத நிறுத்தாமல் வாடா மச்சான் சரக்கு அடிக்கலாம் எதுவும் இல்லை இதனால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள கட் ஆஃப் பண்ணுறதை விட நீங்கள் உங்களுக்கு தானே நல்லது பண்ணுறதுல எதுவுமே இல்லைங்க.